பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பிரசனம் ஆக்கியப்படுவதாக. கர்த்தருடைய அன்பு பிரசனம் இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் உங்களோடு கூட இருக்கட்டும். இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரப்பட்டும். நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். Proverbs chapter 16:17. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, ரொம்ப ஒரு அழகான ஒரு நாள் இல்லையா? தீமையை விட்டு விலகணும் என்ற ஒரு மனநிலை நமக்குள்ளே உருவாகணும். நிறைய நேரங்களில் அது நிறைய பேர் கிடைக்கிறதில்ல. சில இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டாக்டர்ஸை பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் அவங்கள்ட்ட போகிறதுக்கு 300 500 டோக்கன் போட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பல மணி நேரம் அவங்கள்ட்ட காத்திருக்கணும். ஆனால் அவங்க பேட்டி கொடுப்பாங்க. படித்த உடனே, நான் மார்க் எடுத்த உடனே நான் ஏழைகளுக்கு உதவி செய்வேன், பெருசாக பயங்கரமாக சொல்லுவாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்வேன். ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை? அந்த சூட்டோட சொல்லுவாங்க, நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி செய்வேன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிரியமானவர்களே, தீமையை விட்டு விலகுவது செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. நிறைய நேரங்களில் நம்ம தீமை செஞ்சுருக்கிறோம் இல்லையா? செஞ்சோம். ஆமீன். அந்த தீமையை கண்டினியூ பண்ணக்கூடாது. போதும், இதுக்கப்புறம் அதை செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நம்மளை மாற்றிக்கணும். நிறைய நேரங்களில் அது நடக்க மாட்டேங்குது. ஏன் தெரியுங்களா? தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறானா. தன் நடையை தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய சிந்தனை எங்கே போகுது? கண் போன போக்கில் கால் போதா? நம்ம இருதயத்தின் பிரகாரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறோமா, இல்லை வார்த்தையின் பிரகாரம் ஓடிக்கிட்டு இருக்கிறோமா என்ற விஷயம் நமக்குள்ளே இருக்கணும். ஏன்னா தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தீமை தயவு செய்து வேண்டாங்க. கர்த்தருக்கு பயப்படுதான் ஞானத்தின் ஆரம்பம், ஞானத்தை போதிக்கும். அதனால் நம்மளை சரிப்படுத்திக்கணும். நம்முடைய சிந்தனைகளை சரிப்படுத்தணும், எண்ணங்களை சரிப்படுத்தணும், இயக்கங்களை சரிப்படுத்தணும். நான் தான் என்னை சரிப்படுத்த முடியும், வேறு ஒருவராலும் என்னை சரிப்படுத்த முடியாது. ஏன்னா அழிஞ்சு போகிறவங்க அவங்க இஷ்டப்படி தான் இருப்பாங்க. அகந்த வரும். நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த குட்டி சாமுவேலை கர்த்தர் பேசும்போது, என்னை கூப்பிட்டீரா, என்னை கூப்பிட்டீரா, என்னை கூப்பிட்டீரான்னு சொல்லி கேட்குறார். சாமுவேலுக்கு கர்த்தருடைய வார்த்தைன்னு தெரியல. அதை சொல்லி கொடுக்க கூட ஒருத்தர் தேவைப்படுது. அங்கே பாருங்களேன், டேய் நீ சின்ன பையன், கவனம் பார்த்து தூங்குடா அப்படின்னு சொல்லி ஏலி சொல்லலை. இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா, சொல்லும் ஆண்டவரே அடியேன் கேட்கிறேன்னு சொல்லுப்பா. என்ன ஒரு தாழ்மை இல்லை? என்ன ஒரு சூப்பர் நேச்சுரல் இல்லை? எல்லாம் ஒரு மகிமைக்குள்ளே அவர் இருந்திருக்கிறார் ஏலி. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எனக்கு பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான தருணம் அது. திருப்பி அந்த சத்தம் கேட்ட உடனே, சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் பேசுகிறார். அந்த நடையை கவனிக்கிற ஒரு கிரியைகள் அவர் கடந்து வருது. எவ்வளோ பெரிய விஷயம். அவர் நினச்சிருந்தா, சரி படுத்து தூங்கு, காலைல பார்த்துக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. அதை அவர் செய்யலை. எனக்கு பிரியமானவர்களே, அந்த அகந்தை அவருக்குள்ளே இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு அகந்தை இருக்குது. ஆனால் தான் அவங்கெல்லாம் விழுதலுக்கு முன்னானது மன மேட்டுமேன்னு சொல்லப்படுகிறது. என்ன பெரியவன் அவன், பட வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையும் அப்படி சொல்லாதீங்க. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால தீமையை விட்டு விலகிடுங்க. போதும், தீமை செஞ்சது போதும். தீமை செய்கிறவர்களோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருப்பது போதும். மனம் திரும்புவர்களோடு நாம் இருக்கலாம். நம்முடைய சிந்தனைகளை, எண்ணங்களை, இயக்கங்களை ஆண்டவர் விரும்புகிற பிள்ளைகளோடு கூட செயல்படலாம். ப்ளீஸ், தயவு செய்து சொல்கிறேன், போதுங்க. தீமை செஞ்சது போதும். தீமை செய்யறதை விட்டுடுங்க. உங்களுடைய ஹார்ட்டு செம்மையாக இருக்கிறத மறந்துடாதீங்க. அதுதான் சமனான பாதையில் உங்களை கொண்டு செல்லும். உங்களுடைய நடையை நீங்கள் காத்து நடங்க. உங்கள் ஆத்மாவை காப்பாற்றுவீங்க. அப்பா, இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறைவாய் உண்டாக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் நடக்க கிருபை செய்யும். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.